வாசல்ல மாங்காய் வித்தாங்கன்னு வாங்கினேங்க. 2 கிலோ 50 ரூபா. ஏற்கனவே 2 நாள் முன்னாடி காய்கறி கடையில 1 கிலோ 40 ரூபான்னு மாங்காய் வாங்கினேன். ஆவக்காய் ஊறுகாய் போடலான்னு. ஆனா அது கொஞ்சம் பழுத்துருச்சு. ஆவக்காய் ஸ்ட்ராங்கா இருந்தா போட முடியும். புதுசா வாங்கின மாங்காவை ஆவக்காய் போட்டுட்டு ஏற்கனவே வாங்கினதை மாங்காய் தொக்கும் பச்சடியும் பண்ணிடலான்னு வேலையை ஆரம்பிச்சாச்சு. போன வருஷம் எங்க வீட்லயே செம்ம மாங்காங்க. மாமரம் ஃபுல்லா மாங்காய் தான். ஆனா எங்க வீட்டு மாங்காய் பழம் தான் நல்லா இருக்கும். குழம்புக்கு கொஞ்சம் ஓகே, பட் தொக்கு பச்சடி எல்லாம் செய்யவே முடியாது, டேஸ்டே இருக்காது. ஒரு 1000 மாங்காய் போல என்னால முடிஞ்ச அளவுக்கு பறிச்சு தெரு ஃபுல்லா நானும் பையனும் கொடுத்தோம். ஆனா இந்த வருஷம் ரொம்ப காய்க்கல, ஒரு 10 மாங்காய் தான் காய்ச்சது. இந்த தடவை ரொம்ப யார் வீட்லயுமே காய்க்கவே இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். எதனாலன்னு தெரியல. போன வருஷம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் மாம்பழம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த வருஷம் வெளியில வாங்கி தான் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. மாங்காய் தொக்கும் மாங்காய் பச்சடியும் பண்ணிட்டேன். மாங்காய் பச்சடி இருக்கிறதுனால ஒரு 4 நாளைக்கு ஒரு தொட்டுக்க பண்ணா போதும். 2வது தொட்டுக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் பாருங்க.